முடக்கத்தங்கீரை சூப்பு வைக்கலாம் பண்ணைக்கு. அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு மிளகாய், சோம்பு, வெங்காயம் கழுவி வச்சுருக்கேன்ப்பா, வெங்காயம் ஒரு பிடிச்சு போட்டுக்கலாம், தக்காளி சின்ன தக்காளியாக இருக்குது, ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேன், பூண்டு ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதனால் ஒரு 3 பல் போதும் பூண்டு, பெரிய பூண்டு. இது 1-2 அரைச்சிக்கிட்டு வந்துடலாம்ப்பா. சூப்புக்கு எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டப்பா. 1-2 தான் அரைக்கணும், நைஸாக அரைக்க வேண்டாம். இப்படி 1-2 அரைச்சா போதும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. ஊற்றிட்டு இதை போட்டு ஒரு வணக்கிக்கலாம். இந்த முடக்கத்தங்கீரையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம், லைட்டாக வணக்கினா போதும். கலநீர் ஊற்றினா தான் டேஸ்ட்டு. கலநீர் ஊற்றிக்கிறேன். லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன்ப்பா. இந்த கீரையை பச்சை வாடை போகிறதுக்காக லைட்டாக வணக்கியிருக்கேன். ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றலை. அதே மாதிரி ரொம்ப நேரம் வணக்க வேண்டாம், லைட்டாக வணக்கிட்டு இது மாதிரி கொதிய வச்சுருங்க, போதும். சூப் ரெடி ஆகிடும். முடக்கத்தங்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்லா கொதிஞ்சிருச்சு. எடுத்து இப்படியே சாதத்தில் கூட இதை போட்டு சாப்பிட்லாம்ப்பா, ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பாக வேணால் நிறுத்திட்டு சூப்பாக குடிச்சிக்கலாம். கால் வலிக்கு அவ்வளோ நல்லா இருக்குப்பா. நான் நிறைய டைம் இது மாதிரி வச்சு குடிச்சிருக்கேன். தோசை செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ரொம்ப கால் வலியாக இருந்தது. இப்போ இந்த ரசம் வச்சு குடித்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா இருக்குது. அதனால் நான் இப்போ இதை அடிக்கடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதை வச்சு காட்டியிருக்கேன். சோம்பு நிறைய பேர் சேர்த்து செய்ய மாட்டாங்க. இதில் சோம்பும் மெயினே சோம்பும் அந்த கழனி தண்ணி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா.